இப்போ அப்படியே சொல்லலாமா? கொஞ்சம் முன்னாடி அப்படியே சொல்லிடலாமா? ஆமாம் இல்லை சார், சொல்லி இப்போ சொல்லிடுவோமா? திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சரும் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் அவர்கள் இப்போது பிறந்தநாள் விழா காணக்கூடிய இந்த நாளில் நாங்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்து வந்திருக்கிறோம். நாளைய தினம் அவர் பிறந்தநாள் கொண்டாடுகிற நேரத்தில் அவருடைய எல்லா நிலைகளிலும் உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திருக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கும் அவருடைய ஆட்சிக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா சிறப்புகளையும் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவர் வாழ்த்து சொல்லி வந்திருக்கிறோம். முதல் விஷயம். ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிறகு அண்ணா காலத்திலிருந்து கூட்டணி வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் இந்திய முஸ்லீம் லீக் மட்டுமே. இன்றைய நேற்றல்ல, நீண்ட காலமாக உள்ளது. அந்த பாரம்பரியத்தை ஏற்ப பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து ஒவ்வொரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலும் பாராளுமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை அழைத்து முதலில் கையெழுத்து வாங்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து பேணி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களையும் முதலிலே அழைத்து எங்களை கையெழுத்து போட செய்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது என்றுமில்லாத அளவுக்கு இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் 16க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கி நிற்க வேண்டும் என்ற ஆசை முஸ்லீம் லீக் நண்பர்களிடத்திலே பரவியாக இருக்கிறது.